ஆடி மாதம் பூமாதேவி அவதரித்த மாதம். அம்மனுக்கு பிரீத்தியான மாதம். பண்டிகைகளின் ஆரம்ப மாதம். மணமான பின்பு புது மாப்பிள்ளையை ஆடிக்கு அழைத்து உபசரிப்பதிலிருந்து தலை தீபாவளி வரை ஒரே விருந்து மயம்தான். மாப்பிள்ளை மாமனார் வீட்டிற்கு விஜயம் செய்யும் முதல் பண்டிகையும் இம்மாதத்தில்தான். நமது பெரியவர்கள் ஒரு வருடத்தை தட்சிணாயனம் உத்தராயணம் என்று இரு வகைகளாக பிரித்திருக்கின்றனர். ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனம், தை முதல் ஆனி வரை உத்தராயணம். ஒன்று மழைக்காலம் ஆரம்பமாவதையும் மற்றொன்று கோடைக்காலம் ஆரம்பமாவதையும் குறிப்பிடுகின்றன. இந்த அயன புண்ணிய காலங்களில் கடல், குளம், நதி முதலிய தீர்த்தங்களில் நீராடி பித்திருக்களின் திருப்திக்காக தர்ப்பணம் செய்வது தொன்று தொட்டு உள்ள ஒரு வழக்கம். இந்த ஆடி மாதத்தில் ஆடி பூரம் கொண்டாடப்படுகிறது. ஆடி பூரம் என்பது ஆண்டாளின் அவதார திருநாள். பூமாதேவியே ஆண்டாளாக அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கிராமங்களில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன், ஐயனார், மதுரை வீரன், மாடசாமி, கற்பணசுவாமி போன்ற கிராம தெய்வங்களுக்கு பூஜைகளும் விழாக்களும் இந்த மாதத்தில் நடைபெறும். புன்னை வனம் என்று அழைக்கப்படும் சங்கரன் கோவிலில் ஆடி மாதம் 12 நாட்களும் அம்மன் ஆடி தபசு மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாயும் பெண்களுக்கு பொன்னான திருவிழா. பக்தர்கள் அனைவரும் அருள்பாலிக்க அம்மன் இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் மங்கள மாதம்தான் இந்த ஆடி மாதம். இதேபோல ஆடி 18 என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விசேஷமான பண்டிகை. ஆனி மாதத்தில் சாரல் காலம் தொடங்கி ஆடியில் மழை பெய்து ஆறுகளும் நீர்நிலைகளும் நிரம்பி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை ஆடிப்பெருக்கு என்பார்கள். தமிழ்நாட்டில் காவிரி, தாமிரபரணி, பெரியாறு போன்ற ஆற்றுப்பகுதிகளில் உள்ள மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை ஆடி மாதம் 18ஆம் நாளன்று மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். வாழ்வை வளப்படுத்தும் இப்புது நீர் விழாவை மதுரையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதை பரிபாடல் வர்ணிக்கிறது. ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால் என்பார்கள். நாகரிகத்தின் பிறப்பிடம் நதிக்கரைகளே. ஆறுகளின் புனித தன்மையை கருதிதான் அவற்றுக்கு கங்கை, காவிரி, கோதாவரி என்ற பெண்ணின் பெயரை வைத்திருக்கின்றனர். இந்த ஆடி மாதத்தில் காவிரி ஆறு பூரண பிரபாவமாக காட்சியளிக்கும். இந்த காவிரி தேவியின் பிரீத்திக்காக ஆடிப்பெருக்கன்று தேங்காய்பால் காய்ச்சுவதும், காவிரி அம்மன் மசக்கை கொண்டிருப்பதாக சித்திரான்னங்கள் தயாரித்து நைவேதனமும் செய்யப்படும். தமிழ் மக்கள் கவியுள்ளம் படைத்தவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இல்லாவிட்டால் பூரண பிரபாவமாக செல்லும் காவிரியை கர்ப்பிணி என்று சொல்ல யாருக்கு தெரியும்? ஆற்றுப்பெருக்கின் அசைவை கண்டவர்களுக்கு கர்ப்பிணி அசைந்து வருவது போல் தெரிகிறதாம். ஆற்றிலே ஓடி வருவது பூம்புணல் வெள்ளம், அதை கண்டு மகிழ்வது மாந்தரின் உள்ளம். நமது நாகரிகம் ஆற்றங்கரையோர நாகரிகம். மேலை நாடுகளில் உள்ளது போல கடற்கரை நாகரிகம் அல்ல. நம் பாரத பூமியில் நலம் செய்வது நதிகள்தான். வேத காலம் முதல் இன்று வரை நமது நாகரிகம் நதிக்கரை நாகரிகம். ஆடிப்பெருக்கன்று பெண்கள் நதிகளுக்கு சென்று நீராடிய பின்னர் நதியை பெண்ணாக மதித்து வளையல்களை குலுங்க வணங்கி பூசை செய்து நதிக்கு பெருமை சேர்ப்பார்கள். மங்கள பொருட்களை வைத்து வழிபட்ட பின்னர் அவற்றை ஆற்றில் விட்டு விடுவார்கள். தங்கள் வாழ்வுக்காக எவையெல்லாம் காரணமாக இருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் மரியாதை செய்வது தமிழர்களின் பண்பு. அதனால்தான் நதி வழிபாடு செய்து தங்கள் நன்றியை தெரிவிக்கின்றார்கள் தமிழர்கள். அதில் ஒன்றுதான் ஆடிப்பெருக்கு விழா. ஓம் சாந்தி.